ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அடுத்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்றனால நிறைய பேருக்கு இந்த டவுட் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கமெண்ட்ஸில் நிறைய பேர் அந்த டவுட்டை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. புதுசாக வேறு நிறைய பேர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த டீட்டெயில் எல்லாமே தேவைப்படுது. அதாவது அந்த ஏஜ் லிமிட்லாம் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதை பார்த்துட்டிங்கனாக்கா ஃபுல்லாக கிளாரிட்டி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருவோம். நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும் அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஃபஸ்ட் டைமாக எழுத போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமுக்கான செகண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட கடைசியில் டீட்டெயில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ், மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் டெலகிராம் குரூப் மூலிமா. அதோட டீட்டெயிலை வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பொங்கலுக்கு அப்புறம் ஜனவரி லாஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஜூனில் எக்ஸாம் அப்படின்றப்ப நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு 100 டேஸ் வரைக்கும் படிக்க டைம் கொடுப்பாங்க. 75 to 100 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அப்படின்றனால ஜனவரி கடைசியில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். முன்னாடியே வந்ததுனாலும் நல்லது தான். ஏன்னா நிறைய பேர் எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப சீக்கிரமாக வந்ததுனாக்கா சீக்கிரமாக ப்ராசஸ் எல்லாமே முடியும். வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் 4ல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர், அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தான் போன வருஷம் இந்த போஸ்டிங் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர்லாம் பார்த்தீங்கன்னா போன நோட்டிஃபிகேஷனில் தான் புதுசாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தது தான். அதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4ல் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது 2018-17க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா விஏஓக்குன்னு சொல்லி தனியாக தான் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் குரூப் 4ஓட ஆட் பண்ணாங்க. அதனால தான் விஏஓ எக்ஸாமும் இப்போ குரூப் 4 எக்ஸாமோட சேர்த்து எழுதுகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு 6000 வேகன்சி, 7000 வேகன்சி அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடண்டம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேகன்சி எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணுவாங்க. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 7300 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் பிளானரில் 5500, 5700 கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஒரு 7300ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ கவுன்சிலிங்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அடண்டம் ரிலீஸ் பண்ணி மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு டேபிள் ஏல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9900 போஸ்டிங்கும், டேபிள் பியில் வந்து ஒரு 252 வேகன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 10200 வேகன்சி கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. எப்போவுமே அந்த ரேஞ்சில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10000 வேகன்சி எதிர்பார்க்கலாம். இது வந்து வருஷம் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி 2019லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரப்போ ஒரு 6491 வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து 2019ல். அதுக்கப்புறம் அதுக்கும் அடண்டம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி 6491லேருந்து 9398 வேகன்சியாக ரைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா 2018ல் ரிலீஸ் பண்ணது. 2017ல் 9351 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகன்சி மட்டும் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 262 வேகன்சி ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அடண்டம் ரிலீஸ் பண்ணி வேகன்சி எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. கவுன்சிலிங் நடக்கிற வரைக்குமே அவங்க வேகன்சி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இனிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. கவுன்சிலிங் போகிறப்ப எப்போவுமே வேகன்சி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிளானரில் ஒரு டென்டேட்டிவான வேகன்சி கொடுப்பாங்க. போன வருஷத்துலேருந்து, அதாவது இந்த 2023லேருந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுக்கல. இப்போ வந்து 2024 ஆனுவல் பிளானர்லேயும் வேகன்சி கொடுக்கல. நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரப்போ கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வேகன்சி ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. அவங்க கேட்டதுக்காக இன்னும் கொஞ்சம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி எப்படியும் வேகன்சி சேஞ்ச் பண்ணுறோன்னு கூட ஒரு 2000-3000 வேகன்சி ஏற்றி ஒரு 10,000, 11,000, அதிகபட்சமாக ஒரு 12,000, ஒரு 15,000 வரைக்கும் கூட போகலாம். வந்தாக்கா நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு தான் வேகன்சி கொடுப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேகன்சி தான். ரொம்ப கம்மியாக ஒரு 5000, 6000 தான் வந்துடக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தால் ஓகே. ஒரு 10,000ன்றது ஒரு கரெக்டான ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10,000 வேகன்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ போஸ்டிங்கு இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏஜில் கொஞ்சம் குளறுபடி இருக்குது. அதாவது விஏஓ போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமமாக 21 வயசு ஆயிருந்தால் தான் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மற்ற போஸ்ட்டுக்கெலாம் 18 வயசு தான். 18 வயசு ஆயிருந்தாலே அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் இந்த விஓ போஸ்டிங்கில் கவுன்சிலிங்கில் எடுக்கணும்னாக்கா அவங்க சொன்ன டேட்டில் உங்களுக்கு 21 வயசாவது ஆயிருந்துருக்கணும். அதுக்கு மேலே இருக்கணும், 21 அதுக்கு மேலே இருக்கணும். அப்படின்னா தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஓ ஆஃபீஸருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் உண்டு. அதாவது
எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் கேண்டிடேட்லாம் 42ன்னு வச்சுருக்காங்க. அதர்ஸில் வர டிஸ்டிங்டிவ் விடோவுக்கும் 42ன்னு வச்சுருக்காங்க. மற்ற ஓசி கம்யூனிட்டியில் அதர்ஸில் வரவங்களுக்கு 32ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஓ ஆஃபீஸருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் வச்சுருக்காங்க. மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10th மேலே படிச்சிருந்தா லிமிட்டே இல்லை, 60 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இந்த விஓக்கு ஏஜ் லிமிட் உண்டு. நீங்கள் இந்த விஓ போஸ்டிங் எடுக்கணும்னா இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வருஷம் இந்த ஸ்டார் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. கொரோனா பேண்டமிக்னால எக்ஸாம் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன்னு இந்த ஜிஓ ரிலீஸ் பண்ணாங்க. போன நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த மாதம் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரைக்குமே இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 2024லேருந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, எப்படியும் ஒரு 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இதே ஏஜ் லிமிட்டை எதிர்பார்க்கலாம். 32, 42ன்னு சொல்லி விஏஓக்கு எதிர்பார்க்கலாம். மற்ற போஸ்டிங் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசாக இருந்தாலே அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 37, 34, 32ன்னு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெலாம் 37, எம்பிசி, பிசிக்கெலாம் 34, அதர்ஸ்க்கு வந்து 32ன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மட்டுமே படித்து அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் படிக்கலை அப்படின்னா மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட். நீங்கள் 10th மேலே ஒரு 12th கூட ஓகேவா, ஹெச்எஸ்சி கூட முடிச்சிருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் ஹெச்எஸ்சியோ இல்லை டிகிரி அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா டிப்ளமோ கூட ஓகே. அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 60ன்னு எதுக்காக சொல்கிறோன்னாக்கா இப்போதைக்கு அந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அந்த 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். விஏஓக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் உண்டு. மற்ற போஸ்டிங் எதுக்குமே ஏஜ் லிமிட் இல்லைன்னே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் உண்டு. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஏஜில் தான் நிறைய பேர் குழம்புவாங்க. அது இல்லாமல் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. அதெல்லாம் தனியாக, அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சிலருக்கு மட்டும்தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயும் போன நோட்டிஃபிகேஷனில் நிறையா சேஞ்சஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையிலே முடிச்சிருவாங்க. ஆனால் போன நோட்டிஃபிகேஷனில் 12th குவாலிஃபிகேஷன்லையும் சேர்த்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அந்த ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங் சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம். விஓ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும், அதுக்கெலாம் எந்த விதமான பிரச்சனை இல்லை. 10th அதுக்கு மேலே முடிச்சிருந்தா போதும். ஜூனியர் அசிஸ்டன்ட், அந்த பில் கலெக்டர் போஸ்ட்டு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாலும் 10th மட்டும்தான். மினிமமாக 10th பாஸ் பண்ணி தான் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டு வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், அதோட சர்டிஃபிகேட் வேணும். அதாவது 2 ஹையர், தமிழில் ஒரு ஹையர், இங்கிலீஷில் ஒரு ஹையர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு லோவர், இன்னொரு லாங்குவேஜில் ஒரு ஹையராவது முடிச்சிருக்கணும். அதாவது தமிழில் லோவர் முடிச்சு இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கலாம், இல்லை தமிழில் ஹையர் முடிச்சு இங்கிலீஷில் லோவர் முடிச்சிருக்கலாம். ஆனால் ரெண்டுத்துலையுமே ஒரு லோவர் ஒரு ஹையராவது முடிச்சிருக்கணும். ரெண்டுத்துலையுமே ஹையர் முடித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரேங்க் பொசிஷனும் அந்த 2 ஹையர் அப்படின்றத வச்சு தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ஹையர் முடித்தவங்களுக்குலாம் ரேங்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழில் சீனியர் ஹையர் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் லோவர் முடித்தவங்களுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஹையர், தமிழில் லோவர் முடித்தவங்களுக்கு அந்த ரேங்க் பொசிஷன் போடுவாங்க. இதில் வந்து போன தடவை ஒரு இஷ்யூவே நடந்தது. அதாவது குழம்பிக்கிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து மார்க் நிறையா எடுத்திருக்காங்க, மற்றபடி அந்த டைப் ரைட்டிங் அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதிகமாக போட்டாங்க. இதை வச்சு நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 ஹையர் முடிச்சிடல, ஒரு ஹையர் ஒரு லோவர் அப்படின்ற மாதிரி முடித்ததுனால அந்த ரேங்க் பொசிஷனில் கீழே வந்துட்டாங்க. இதில் நிறைய பேருக்கு அந்த ரிசல்ட் வரப்போ குழப்பம் இருக்கும். 2 ஹையர் முடித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் இந்த 2 ஹையர் முடித்தவங்களுக்கு தான் போஸ்டிங்கே கிடைக்கும், அந்தளவுக்கு தான் போஸ்டிங்கே போடுவாங்க. ஒரு லோவர் ஒரு ஹையர் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். இதுலேயே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 ஹையர் முடிச்சு வச்சுக்கிறாங்க, முடித்தவங்களே நிறைய பேர் இருப்பாங்கன்றனால அவங்களுக்கு தான் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களுக்கு தான் போஸ்டிங்கே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கும் முடிச்சு வச்சுக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, இப்போ நான் டைப் ரைட்டிங் படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கனாலும் படிங்க. ஏன்னா 1 இயரில் பார்த்தீங்கன்னா 1 இயர் 1.5 இயரில் அந்த 2 ஹையரும் முடிச்சிட்டிங்கனாக்கா அடுத்து வர குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கம்மியாக நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைப் ரைட்டிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை ரைஸ் பண்ணிக்கிறீங்கனாக்கா அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெனிஃபிட் தான். அதனால் எந்த விதமான தயக்கமே வேணாம். இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கனாலும் பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருங்க. எக்ஸாம் கிட்ட வந்துட்டுன்றனால ஸ்டடீஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வெறும் 10th வச்சு அதை விட ஹையர் போஸ்டிங் கூட போயிடலாம். ஏன்னா எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஓ போஸ்டிங் தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஜேஏ, அதுக்கப்புறம் தான் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஹையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே ஜேஏ விஓ போஸ்டிங்லாம் கிடச்சிடும். ஓகேவா? அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா ஜேஏ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னே டைப்பிஸ்ட் எடுப்பாங்க. ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஏ அந்த டைப்பிஸ்ட் எல்லாருக்குமே 1:1 ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால ப்ரொமோஷன்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க சில பேர் பார்ப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேணும், எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அப்படி போஸ்டிங் எடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டையும் ரைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கிட்ட வந்ததுனால இப்போதைக்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சைட் பை பார்ட் டைமாக டெய்லி 1 hour அந்த மாதிரி வேணால் டைப் ரைட்டிங் படிச்சுக்கோங்க. இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த குரூப் 4க்கு வேணால் ஃபுல் டைமாக நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வரைக்கும் முடிச்சு உங்களோட குவாலிஃபிகேஷனை ரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க் கம்மியாக இருந்தாலும் போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் 10th முடிச்சிருந்தா போதும். அந்த ஸ்டெனோவில் வந்து 2 ஹையர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸ்டெனோவும் முடிச்சு அதோட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடித்தவங்க அந்த COA அப்படின்னு சொல்கிற கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷனும் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் முடிக்கலாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாப் கூட வாங்கிடலாம். ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அந்த ட்ரைனிங் பீரியட் மாதிரி உங்களோட ஜாப் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த 2 வருஷம் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த COA முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆயிடும். அந்த பீரியடுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடலாம். அதனால் அந்த COA சர்டிஃபிகேட் பற்றி எந்த விதமான பயமும் வேணாம். அது வந்து ஸ்டார்டிங்கே எலிஜிபிளாக இருக்கணும்னு சொல்லி ரூல் மாற்றணும்னு சொன்னாங்க. குரூப் 4 எல்லாருக்குமே வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அது வரைக்கும் அதை வைக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு கூட COA முடிச்சிக்கலாம். ஆனால் ஜேஏ போஸ்டிங் எடுக்க போகிறேன், VO போஸ்டிங் எடுக்க போகிறேன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங்கும் தேவையில்லை, இந்த COAவும் தேவையில்லை. அடுத்து ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டோர் மெயின்டெனன்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேட்டிருந்தாங்க. போன வருஷம் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் இந்த ஸ்டோர் கீப்பரில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டிங்குமே ஃபில் ஆகலை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று தான் செகண்ட் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் எடுக்க முடியும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே அந்த அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டில் HSC குவாலிஃபிகேஷனில் சொன்னாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் 12th வரைக்குமாவது படிச்சிடணும். மினிமமாக 12th முடிச்சிருந்தா தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அதுக்குமே தனியாக தான் அந்த வேகன்சி பொசிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. HSC குவாலிஃபிகேஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. அதனால் இதுக்கு வந்து 12th. அப்படி பார்த்தீங்கன்னா போன வருஷமே பார்த்தீங்கன்னா 10th மட்டும் இல்லாமல் 12th ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு குவாலிஃபிகேஷனில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி TNPSலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்தாங்க. இந்த குரூப் 4க்கு அந்த மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்க போகிறோம், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை இப்போ வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்தலை. இனிமேல் வரப்போகிற காலங்களையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குரூப் 2லேயே குறைக்கணும்னு சொல்லி குரூப் 2வே நிறையா மாற்றிட்டாங்க. அப்படின்றப்ப டிஸ்கிரிப்ஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த விதத்தில் எந்த விதமான பயமும் வேணாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான் குரூப் 4 எப்போவுமே. அது பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் COA முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் உங்களோட ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் அதை முடித்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டா ஓகே. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா தான், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 150 ரூபா. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளே இருந்தாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது, 150 ரூபா கிடையாது, வெறும் 100 ரூபா தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீஸ் கன்சன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 3 தடவை வரைக்கும் ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. BC MBC கம்யூனிட்டிக்கு. SC STக்குனா எப்போவுமே அந்த 100 ரூபா ஃபீஸே கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன்னாக்கா ஒரு 2 times 2 தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ சான்ஸை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா மறுபடி எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துறாதீங்க, ஃபீஸ் கட்டிடுங்க. இல்லைனா ஹால் டிக்கெட் வராமல் போயிடும். ஹால் டிக்கெட்டே வந்தாலும் செலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கவுன்சிலிங் போகிறப்ப ஃபீஸ் கட்டலைன்ற ஒரே காரணத்துக்காக கூட உங்களுக்கு போஸ்டிங் இல்லாமல் போயிடலாம். அதனால் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் ஃபீஸ் கன்செஷன் வேணும்னு சொல்லி கொடுங்க. இல்லைன்னா 100 ரூபா தான், ஃபீஸை கட்டிடுங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்க்குறப்பே பார்த்துட்டோம். ஃபுல்லாக சிலபஸ் அக்வேர் ஆணிவரை பிரித்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சிலபஸில் எடுத்து பார்த்துக்கோங்க, என்ன மாதிரி கேட்பாங்க, எதுலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். போன வருஷத்துலேருந்து தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே சேர்த்தாங்க. ஆனால் குரூப் 4க்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் இல்லாமல் மதிப்பீட்டு தேர்வு நீங்கள் தமிழ் எடுக்கிற மார்க்கையும் மெரிட்டில் சேர்த்துக்கோங்கன்றனால தமிழில் 100க்கு 100 மார்க்குமே எடுக்க ட்ரை பண்ணணும். அதை பற்றிலாம் ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்றனால அந்த வீடியோவை தனியாக பார்த்துக்கோங்க. அதுவே பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போகுன்றனால அதை எக்ஸ்ட்ராவாக திரும்ப இதில் சொல்லிகிட்டு இருக்க வேணாம். மற்றபடி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இது தான். இதுலேயே சிலபஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போ. அது எல்லாத்தையுமே தனியாகவே கொடுத்துருக்கேன், வீடியோக்களை எடுத்து பார்த்துக்கோங்க. குரூப் 4ஓட அந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் விருப்பப்படுறது ஃபஸ்ட்டு VAO போஸ்டிங். ஏன்னா VAO எடுத்தால் அடுத்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் RI போஸ்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் டெப்யூட்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் போய்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ரொமோஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் விட்டு தான் போகும். நீங்கள் ரொம்ப யங்காக ஒரு 22 23 வயசுலேயே சேர்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா ரிட்டையர் ஆகிற டைமில்
டெப்யூட்டி தாசில்தாராக மேக்ஸிமம் ஆயிடுவீங்க. தாசில்தார் போஸ்டிங் கூட கிடைச்சிடலாம், நிறைய பேருக்கு கூட கிடைக்கும். அப்படின்ற லெவலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணும். மற்றபடி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேர்றீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த சூப்பரண்டன் அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன்லாம் போயிட்டுருக்கும். அதுலேயும் சில டிபார்ட்மெண்ட்டில் சீக்கிரமாகவே ப்ரொமோஷன் கிடச்சிரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் விரும்புவாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் சீக்கிரமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கனால அந்த மாதிரி தான் நிறைய பேர் விருப்பப்பட்டு இருக்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன் எல்லாமே உருவாகிற வேகன்சி பொறுத்து தான். ப்ரொமோஷன்லாம் நம்ம கையில் இல்லை. இப்போதைக்கு என்ன போஸ்டிங் இருக்கோ அதுதான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் அப்படின்றது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவர்மெண்ட் ஜாப் பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா குரூப் 4 எக்ஸாம் பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து குரூப் 4 பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் உடனே தெரிவிப்போம். மேலும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் 4 அண்ட் விஏஓ ஜாபுக்கானது அட்மிஷன் வந்து 10ஆம் தேதியிலேருந்து போயிட்டுருக்கு. 25ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. மழை பெஞ்சதுனால நிறைய பேரை ஜாயின் பண்ண முடியாதனால 1 வீக் ஆஃபர் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 999 ரூபா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலும் 999 ரூபா தான். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ் ஒரு 25 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கான தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒரு லைனாக பார்த்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினாக 30,000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுத்துருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் மெட்டீரியல் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோன்றனால நீங்கள் வெளியே எந்த மெட்டீரியலுமே வாங்க தேவை இருக்காது. அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். அதனால் ஃப்ரீ டைமில் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அது என் பிடிஎஃப் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட படிச்சிக்க முடியும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த 8903302290 நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அதிலே ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்பும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்பில் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஜாயின் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஷெடியூல் பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.